இதயம் வளர்த்திட்ட மாணிக்கிறேன் தேவி. நம்முடைய எல்லா வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் பார்த்தாங்க தேவி. இதையெல்லாம் தாண்டி இதை வந்திருக்கின்றோம். இதுதான் காசி மாநகரம். காசி விஸ்வநாதருடைய ஆலயத்திற்கு முன்பதாக திரிக்குளமாக இருக்கின்றது தேவி. இந்த திரிக்குளமானது முன்னொரு காலத்தில் பைரவனால் உண்டு செய்யப்பட்ட குளமா இந்த திரிக்குளமானது. இந்த திரிக்குளத்தில் நீராடி ஆண்டவன் அம்மாயப்பனை வணங்கி வந்தால் நம்முடைய கஷ்டங்கள் போகும், கவலைகள் தீரும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் முன்னோர்கள். நீராடிவிட்டோம், ஆண்டவன் அம்மாயப்பனை வழிபட்டு வருவோம். தராமடி காதலியை பணிந்தார். நற்கதி காட்டவா என்பதாக நம்பி வந்திருக்கின்ற நாளாந்த மன்னன் கருணை காட்ட வேண்டும் பரம்பொருளை பரமேஸ்வரா தேவி. ஆண்டவன் அம்மையப்பனை வணங்கியிருக்கேன். நீயும் தரிசனம் செய்து கொள்வாய் கண்மணி. என்னுடைய சிவனை போற்றி என் நாட்டோருக்கு விரைவா போற்றி போட்டேன். அனைவரும் உமையெல்லாம் வெற்றுமையில் இருந்து கரம் கூப்பி வந்திருக்கின்றோம். அம்மா காசிபுரி எதற்காக வந்திருக்கின்றோம்? கடலிருக்க முடியாமல் மன்னவரானவர்கள் ஏன் இருக்கின்றார்? அனைவர்கள் கலைத்திலிருந்து உன்னையெல்லாம் எங்களுக்கு வேறுதுறை யாருமே இல்லை. எங்கள் கடந்தவருக்கு நீதான் உதவி செய்ய வேண்டும். அம்மா தாயி அகிலாண்டவருடைய பெருமானாயி நீ ஏகதி ஈஸ்வரி.
தந்திருவதற்கு நீதான் உதவி செய்ய வேண்டும் மன்னவா. அங்கே சாட்சி வழங்கிவிட்டேன் சுவாமி. கண்மணி மன்னவா தலை சிறந்த ஆர் சுப்பிரமணியன் மாட்டு வியாபாரி அண்ணன் அவர்கள் இங்கு ராசப்பட்டினம் இருக்கக்கூடிய பரதாசன் மாப்பிள்ளையுடைய பார்த்து 200 ரூபாய் மற்றும் சந்தனம் இருக்கக்கூடிய சுபஸ்ரீ அக்காவர்களை பாராட்டி 200 ரூபாய், தேவதாசன் இருக்கக்கூடிய லத்திகா அவர்களை பாராட்டி 100 ரூபாய், எங்கு ஆர்வலர் செய்யக்கூடிய சாமிநாதன் என்ன பாட்டாய் 100 ரூபாய், மொத்தம் 600 ரூபாய். அருமையான சுப்பிரமணியன் மாட்டாபதி அண்ணன் அவர்கள் அன்பர்களுக்கு அண்ணர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். அன்பரை படித்த அன்னார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு என் சார்பாகவும் நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் மாரியம்மனுடைய அவளை பெற்ற பல்லாண்டு காலங்கள் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். தேவி காசி மாநகரம் வந்தோம். ஆண்டவன் நம்மை எப்படி கண்டு வணங்கினோம். தரவாயை சேர்ந்த பாட்சத்தை புரியக்கூடிய அருமை என்றார் கல்யாண சுந்தரம் அவர்கள் இதற்காக 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். நன்றி வணக்கம். தேவி சுவாமி காசி மாநகரம் வந்தோம். ஆமா மன்னவா. ஆண்டவன் நம்மை எப்படி கண்டு வணங்கியிருக்கின்றோம். ஒரு விதத்தில் விஸ்வாமித்திர மகாமுனிவரானவர் நமக்கு உபகாரமே செய்திருக்கின்றார். தேவி என்ன மன்னவா சொல்றீங்க? அயோத்தி நாட்டுக்கு அரசனாக வாழ்ந்திருந்தார். இந்த காசி மாநகரம் நம்மால் வர முடியுமா? முடியாது. ஆண்டவன் நம்மை எப்படி கண்டு வணங்க முடியுமா? முடியாது சுவாமி. நல்லதை செய்திருக்கின்றார் முனிவரானவர். காசி மாநகரம் 64 வீதியில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் முன்னோர்கள். ஒவ்வொரு வீதியாக உன்னை இழைத்து வருகின்றேன். இந்த வீதியினுடைய அலங்காரங்களை கண்டு மனமகிழ்ந்து வருவார். அதற்கு முன்னதாக நம்முடைய கலைநற்று தீர்வதற்கு ஆண்டவன் என்ன வழி காட்டுகிறார் என்பதை யோசிப்போம்.
வழியே குளம் கண்ட இடங்கள் எல்லாம் குளிப்பதும் கோயில்கள் இடங்கள் எல்லாம் வணங்குவதுமாக இருந்தால் நம் கடத்திட வேண்டாமா சுவாமி? நண்பர்கள் என்று காசி போய் வந்தோம், நண்பர்களை கடமை என்று சொல்கிறீர்கள், இப்பொழுது என்ன செய்வதாக உத்தேசம் சுவாமி? ஆண்டவன் நம்மை எப்படி கண்டவனது பொழுது நம்முடைய கணேசு நம்மை விட்டு திருவதற்காக இறைவன் எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கிறார். என்ன பண்ணுவா சொல்கிறீர்கள்? ஆண்டவனை வழியோடு நமக்கு கண்டுவது கொடி கிடைத்து விட்டதா? உண்மை தாராது என் வழி சொல்றதா பாவி உன்னிடத்தில் சொன்னார்கள். நாம் கருத்திற்கு ஆண்டவனை வழியாக்கி விட்டால் அதில் சந்தோஷம் வேற எனக்கு சொன்ன சுவாமி. உன்னிடத்தில் சொல்லாமல் இந்த உலகத்தில் வேறு எங்கம்மா நான் அவனை சொல்ல போறேன். என் உயிரோடு கலந்தவனே, என் தமிழே, என் தமிழ் அமுதனே, அம்மா தாராவதி சத்தியத்தை காப்பதற்காக நான் கொண்ட குழந்தைகளை நீங்காமல் வாழ்வதற்காக ஆண்டவன் காட்டியவர். என்ன வழிபாடாவா இந்த காசி நாட்டில் இதுவரை உங்கள் வார்த்தை நான் மறுத்து பேசிவிடாது. ஆனால் இப்போது இந்த ஒருத்த வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுகிறேன் என்று மன்னித்து விடுங்கள். என் வழியை கேட்டு நடந்தால் நம் கிடைத்திருந்தவன் சொல்லவா சுவாமி?
சிவசிவா எலும்புகளை யாரை முதல் 100,000 சிவாரணிகளுக்கு முடியக்கூடிய பரமேஸ்வரர் காசி யசோதாதா இந்த காசி மாநகர் வந்தால் என்னுடைய கடைமிச்ச தீர்மந்தமாக முடிவதே அப்பா அதாவது உன்னை நான் இந்த காசி மாநகரத்தில் வைக்க வேண்டும் ஆண்டவரே அயோத்தி நாட்டை ஆண்டவர் அரிச்சந்திரனார் திருச்செங்க சக்கரவர்த்தி வளர்ந்து வைக்கிறார் மனைவி என்று மாறாமல் விற்று கொடுக்கப்பட்ட வாக்கினால் பட்ட கடமைக்காக கட்டிய மனைவி என்று மாறாமல் விற்கப்பட்ட கடுந்தோய் வருகிறான் பாருங்கள் மனைவி விற்கப்பட்ட மகாபாவி அதோ வருகிறான் வாருங்கள் என்பதாக இந்த ஊர் உலகமெல்லாம் அப்பா அதாவது இந்த நீங்கள் இப்பொழுது கையில் இருக்கின்றீர்கள் கண் கொடுக்க முடியாமல் ஏன் பண்ணவா உங்களை விளையாட்டு கொடுத்து விட்டால் நான் எங்கு போவேன் சுவாமி இந்த காட்சிகளை உங்களை விளையாட்டு கொடுத்து என்னை அனாதையாக்கி விட்டு விடாதீர்கள் பண்ணவா எப்பொழுதாவது நான் சொல்வதை நன்றாக சிந்தித்த பாருங்கள் என்னை விளையாட்டு விட்டால் நான் விளையாட்டவன் தஞ்சை புகுந்து விடுவேன் தாங்கும் அண்ணன் இந்த காட்சிகளை எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம் ஆனாலும் வந்து சொன்னேன் தானத்தை வழங்குங்கள் தாதா நிதானத்தோடு வழிகள் என்று சொன்னேனே மன்னவா அன்று நிதானத்தை இழங்குவதா ஐயனே இப்பொழுது ஆண்டவன் நம்மை கையேந்து வைத்து விட்டான் சுவாமி அதனால் நன்றாக சிந்தித்து பாருங்கள் எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவதானே மன்னவா ஐயனே என்னுடைய உடலை விளைவிடுங்கள் என்று சொன்னால் அண்ணவள் எதை சொல்வார்கள் எதை சொல்வார்கள் என்று மற்றவரை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் மன்னவா ஐயனே வருத்தம் அடையலாகுமா ஒரு விதத்தில் நீ சொல்வதை நான் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த காசி மாநகரம் 64 விதிகள் என்னை யாருக்காக நான் அனுமதிப்படுத்தி முடிவெடுக்க கொடுக்கக்கூடிய கடனை கொடுத்து விட்டு நான் சென்று விட்டார் உன்னால் எப்படி வாழ முடியும் தாயே ஆண்மகள் பெண்களை இல்லாமல் எங்க வேண்டாலும் எப்படி வேண்டாலும் வாழ்ந்து விடலாம் ஆனால் பெண் பிள்ளை ஆண்மனை இல்லாமல் வாழ முடியும் என்னை நான் இருப்பதை விட இந்த காசி மாநகரம் 64 விதிகள் இருக்கிறது
ஒவ்வொரு வீதியாக ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பதாக நின்று ஐயா அம்மா நாடாண்டப்பட்டேன் ஐயா வாக்கினால் பட்ட கடனுக்காக என் மனைவி வைக்கின்றாங்க யாராவது என்னுடைய மனைவி வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக உண்மையை விடை கூறி வருகிறேன். ஆண்டவன் நல்லவர்களை சோதிப்பார், கைவிட மாட்டான். தாராவதி இறக்கம் உள்ளவர்கள் பணம் படைத்தவர்கள் யாராவது இருப்பார்கள், உன்னை வாங்குவார்கள். வருவாய், உன்னையே ஒவ்வொரு வீதியாக விலை கூறி வருகிறார்கள். பாசத்துக்குரிய பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அம்மா அயோத்தி நாட்டை ஆண்டவன் அழைச்சிருக்கிறேன். அரண்மனையில் வாழ்ந்தவன் சந்திரவதி ஆண்டவன். அண்ணவனை வாங்கினால் அண்ணவனுக்கு என்ன வேலைகள் தெரியும், எப்படி அவன் வேலைகளை செய்வார் என்பதாக தாங்கள் யோசிக்க வேண்டாம். தாங்கள் என் மனைவி அவள் அழகாக இருப்பார், அன்பாக பேசுவார். தாங்கள் காலினால் காட்டக்கூடிய வேலைகள் என் மனைவியானவன் 2 கரங்களால் செய்து முடிப்பாட்டாங்க. என் மனைவிடத்தில் அச்சம், ஞானம், பயப்பு, வளமை, கடமை, கண்ணிய, கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய 6 விதமான குணங்கள் கொடுத்திருப்பார். அயலாறு செல்ல மாட்டான். வாங்கி கொள்ளுங்கள் அம்மா, வாங்கி கொள்ளுங்கள் ஐயா. அண்ணா போலே பெரியவர்களே, ஐயா அம்மா, என் மனைவி விட்டு கிடைக்க ஏதாவது வாங்கி கொள்ளுங்கள் தாங்க. அம்மா
சேர்ந்த ஆர் பாண்டியன் முன்னாள் வயசு அண்ணார் அவர்கள் இங்க ராஜபுரம் இருக்கக்கூடிய கருவத்தை சேர்ந்த வரதராமனை பாராட்டியும் சந்தமனத்தை சுபசேகரனை பாராட்டியும் இங்க ஆரம்பம் செய்யக்கூடிய சுவாமிநாதன் என்னை பாராட்டியும் 300 ரூபாய் அன்பு பெற்றவர்கள் அண்ணாவர்களுக்கு நன்றி நவீன வணக்கம். சன்னியாசி நிலையம் சேர்ந்து மாயவே கான்ட்ராக்டர் அண்ணன் அவர்கள் வரதராசன் அவர்களை பாராட்டி 200, சுபசேகர் பாராட்டி 200, தேவசனை பாராட்டி 100 ரூபாயும் அன்பு பார்த்தவர்கள் நன்றி அறிந்த வணக்கம். செல்வம் முதலியார் தலைவர் சேர்ந்த செல்வம் முதலியார் அண்ணாவர்கள் இங்க ராசமலை இருக்கக்கூடிய வரதராசனை பாராட்டி 200 ரூபாய் அன்பு பெற்றவர்கள் அண்ணாவர்களுக்கு நன்றி நிறைந்த வணக்கம். தலைமையை சேர்ந்த பாசத்திற்குரிய அன்புக்குரிய ஆறுமுகம் அவர்கள் எனக்காக 100 ரூபாயும் இங்கு சங்கரவதியாக நிகழ்ச்சியை பாராட்டி 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். எங்களை பாராட்டி யாருப்பா திருச்செந்த சக்கரவர்த்தி வளர்ப்பு மைந்தன் அரியன் பெயர் அரிச்சந்திரன் சுவாமி. அரிச்சந்திரனா லோகையப்பா இந்திரனங்க சுவாமி விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு 400 ஆசத்துதல் பகிர்ந்து என்னுடைய நாடாட்சமெல்லாம் மன்னவருக்கு நான் தத்தத்தை செய்து கொடுத்து 48 கோடி கடனை சுமந்து என்ற கடனை தீர்க்க முடியாமல் காசி மாநகரத்தில் நகை வைப்பதற்கு மனமுறையப்பட்ட மகாபாவி நானே தான் சுவாமி. சரி மனைவி விளக்கறத பண்றது தெரிஞ்சிச்சு 48 கோடி கடனை சொல்றீங்க. இது உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னா இல்ல வேற யார்கிட்ட சாப்பிட்டது உண்டா? ஐயா ஏதாவது பாட்டு வார்த்தை எழுதி கொடுத்துருக்கியா? என் கருத்தில் ரொக்கமாக கொடுத்தாலும் எனக்கு வாங்க வந்திருக்கின்றார் முடிவரால் அனுப்பிய பெரிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அந்த விருந்த தாங்கள் சாட்சி கொண்டாலும் சரிதான். ஆனால் சுவாமி சொல்லுப்பா, இந்த கடனில் சிறந்த ஆண்டவரே என்னை தாங்கள் எப்படியாவது நீக்கி விடுங்கள் ஆண்டவரே. உன் கடனை நான் நீக்கிறேன்ப்பா. பாட்டு வார்த்தை எழுதி கொடுத்துருக்கியா? மாட்டினால் பட்ட கடன் தான் சுவாமி. நான் என்ன கடன்னு சொன்னதுக்கு மனைவி விளக்கத்தை பண்ற உண்மை. அப்பா லோகத்துல பொழைக்க தெரியாதவனா இருக்கு. அவ லோகத்துல பாண்டு பத்திரம் எழுதி கொடுத்துண்டு இல்லைன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கா. வாயால தரன்னு சொன்னானா அதுக்கு மனைவி விளக்கணும் பண்றானா. இல்லைன்னு சொல்லிட்டு போய் பொழப்ப வரணும்ல மனைவி வைக்கிற மனைவி. ஐயா என் கடமையை தாங்கள் வாங்குவதற்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்கள், இல்லாவிட்டால் நிறைய விலையை கொள்ளுங்கள். அடுத்த வீதில் சென்று நான் விலை கொண்டு வருகிறேன். அம்மா வாங்கிக்கிறப்பா, இங்க வாப்பா, அவசரப்படாதப்பா. ஏன்னா புத்திமதியா சொன்ன வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, நட்சத்திரகர் சொன்ன இல்ல, அவ அந்த மண்டபத்துல தைக்கணும் இருந்தா தாங்கள் பார்த்தீங்களா? அவகிட்ட பேசிட்டு இருந்தப்பா. சரி, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அவ கிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட கொடுக்கணுமா அவ கிட்ட கொடுக்கணுமான்னு கேட்டதுக்கு என் கிட்ட கொடுத்துருவோம், அவகிட்ட போய் கடனை தீர்த்துட்டேன்னு சொல்லிட்டா போதும், உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுத்துருவான்னு சொல்லிட்டா. உன் மேல உள்ள நம்பிக்கையில அவகிட்ட 48 கோடி எழுதி கொட்டி கொடுத்துட்டப்பா. உங்க கடனை தீர்த்துட்டேன். சரி சுவாமி, எனக்கு ஒரே ஒரு சாசனம் மட்டும் எழுதி கொடுக்கும். எழுதி தருகிறேன். எதில் எழுதுவது கொடுங்கள், எழுதி கொடுத்து விடுகிறேன். நீங்க எழுதுற வேலைக்கும்
இந்த வயசான அப்புறம்னா கால் எடுக்க நின்று இருக்க முடியுமா? நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. ஒரு ஆசனத்தை எடுத்து போடுப்பா. இடையம் குடிக்காடு இடையம் குடிக்காட்டை சேர்ந்த கதிரவேல் படையாச்சி அவருடைய மனைவி கோவிந்தம்மாள், மகன் சின்னதுரை, மாணிக்க படையாச்சி, பேரன் சக்தி விளையாட்டம் சேர்ந்து எனது நாடக குழுவை பாராட்டி 100 ரூபாய் அன்பு பெற்றவர்கள் அன்புள்ள அன்புலத்திற்கு நன்றி. நன்றில வணக்கம். கலவாயை சேர்ந்த ஆர் சுப்பிரமணியன் அண்ணர் அவர்கள் தரகர், மாட்டு தரகர், மாட்டு வியாபாரி. இங்கு காலகண்டையராக கிடைக்கும் ரஜினிகாந்த் எனக்காக 200 ரூபாய் என்பதற்காக அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு எனது சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களது அரியலூர் மாவட்டம் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமி நாடக நடிகர் சங்கம் சார்பாகவும் நன்றி நன்றி நமஸ்காரம். கேட உட்கார ஓடு படிக்கிறதே நான் நல்லா ஆகுது. ஐயா பிடித்து உட்கார வைப்பா. அதை எடுத்து மேல வை, அதை எடுத்து வாயில வை. நல்ல வாயில வை. அவ்வளவுதான்ப்பா. என்னடா சொல்றது? அப்படியே இருக்கட்டும். இந்த அப்பா எடுத்து சுவாமி, சாசனம் எழுதுகின்றேன். சாசனம் எழுதுகிறேன் என்பதாக சொன்னால் உங்களுடைய விலாசத்தை சொல்லுங்கள். கங்கநதி சூழகின்ற காசி மாநகரனில் வாழும் பஞ்சாங்கம் வரையில் சொல்லும் திருமால் ஐயர் மகன் திரு காளகண்ட ஐயர்னு திருவண்ணா பெருசா போட்டு எழுதுப்பா.
சேர்த்து எழுதி விடுகிறேன். நீக்க வேண்டியது இருந்தால் சொல்லுங்கள். நீக்க வேண்டியது மாறி அது ரெண்டும் சேர்க்க வேண்டியது இருப்பப்பா. கீழிருந்து மேல் 4வது வரி விலங்கு விட்டு போன வாக்கியம் நக்கல் நரகல் தொத்தல் தொழிசல் கொண்டவருக்கு கொடுக்க அடைக்கலாம் ஒரு வரி விழாப்பு போட்டுப்பா. கீழிருந்து மேல் 4வது வரி விலங்கு விட்டு போன வாக்கியம் நக்கல் நரகல் தொத்தல் தொழிசல் கொண்டவருக்கு கொடுக்கை இப்படிக்கு ஆனாத்தையும் அறிவிச்சது. அது போதும்பா. இதுல பத்திரம் எழுதினாலும் இல்ல பாண்டி எழுதினாலும் சாட்சி போடுவா. ஆனா இப்ப நம்ம பத்திரம் எழுதிருக்கிறோம்ல, இதுல சாட்சி போட தேவையில்லை. ஏன்னா அடிமை முகிர்த சுகிர்த லிகிதம்னு போட்டிருக்கோமோ இல்லையோ, அந்த ஒரு வார்த்தையே எல்லாத்துலயும் கட்டுப்பட்டது. பயப்பட தேவையே இல்லை. அது ஒண்ணுதான் சாட்சி. போதுமா? புரிகிறதா? அதுக்குதான் யாருமே சாட்சி போட தேவையில்லை. அடிமை முகிர்த சுகிர்த லிகிதம்னு போட்டோம்னா யாரும் சாட்சி போட தேவையில்லை. ஆமா, தாங்கள் யாரையோ தேடுகிறீர்கள். யாரையும் தேடுகிறீர்கள்? ஆத்துக்காரியாரா தேடிட்டு இருக்கேன். என்னுடைய மலையாளியுடைய பெயர் சந்திரவதி என்பதாக அழைப்பார்கள். அறையுங்கள், ஒருவரை வந்துடுவார். சரிப்பா, அவள் சொல்ல நின்று போக முடியாது. சுருக்கமா சந்து என்று அழைப்பேன். ஒரே வார்த்தையில வந்துட்டா போச்சு. வரலன்னா வாடி போடிட்டு தான் இந்த படம்னா அழைப்பேன். கோச்சிக்க கூடாதுப்பா, தப்பா நினைக்க கூடாது. ஐயா, உங்களுக்கு நான் சாசனம் முதல் எழுதி கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய அருமை எப்படி அழைத்தாலும் அழைக்க சம்மதம். அதை சாமி வந்து விடுவார். சரிப்பா. அடியே சந்தி கூப்பிடுவோம் மந்தி. ஆமா, சந்தி அவங்கானும் மந்தி அவங்கானும். அடியே சந்தி சுவாமி எக்கடி நின்றுருக்க நாசமத்து போன வாழ வேசி வெள்ளாட்டி சீக்கிரம் வந்து தொலையண்டி. அப்படி என்ன தப்பா சொல்லி அழைத்தோன்னு அழுதுருக்கா. அழவன் நானும் சொல்லுப்பா, ஒரு வார்த்தை நானும் சொல்லுப்பா. என்னுடைய மனைவியான அந்தபுரத்தில் வாழ்ந்தவன். இப்படி உள்ள வார்த்தையெல்லாம் உங்களை கேட்டு பழக்கமில்லாதவன் சுவாமி. சற்று பொறுமையாக இருங்கள். என் மனைவிக்கு நான் ஆறுதலான வார்த்தையை சொல்லி அனுப்புகிறேன் சுவாமி. சரிப்பா. ஒரு குழந்தை நிற்கிறானே, அவன் யாரு? நான் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை ஒரே மகன் தேவதாசன். அப்பாடா, இவ்வளவு தடவையை கொட்டி கொடுத்து வாக்குகிறமே. பொறும் போராதோன்னு நினைத்தோன்றான். பொருண்டா ஐயா, என் மனைவியதான் எடுத்து என் மனைவிக்கு அவனும் சாசனத்துல கட்டுப்பட்டு விட்டாண்டா. எப்படி குழந்தையை தாங்கள் சாசனத்தில் கட்டுப்படுத்திருக்கிறீர்கள். மகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அனைத்து சொல்லி கஷ்டம். அப்பா, ஒன்றை நான் இருக்கவில்லை, உன்னுடைய தாயை தான் கற்று நிற்கிறேன்.
ஐயனானவர் உன்னையும் சாசனத்தில் கட்டுப்படுத்தியிருக்கிறார். என்னப்பா செய்வ செல்வா உன்னை நான் விட்டவரை உன்னுடைய தாயதான் வச்சதை தவிர எல்லா விதியப்பா தருகிறேன் என்று சொன்ன சொற்களுக்காக நாடராட்சியத்தை வந்து இந்த காசி மாநகரம் வந்தான். நம்முடைய கஷ்டங்கள் போய்விடும், கவலை தீர்த்துவிடும், கடைநிட்டு தீர்த்துவிடும் என்பதாக போய் வந்த செல்வா இந்த காசி மாநகரத்தில் உன்னையும் உன்னுடைய தாயார் வச்சு முனிவருக்கு தேவையான கருத்தை கொடுத்திருக்கேன். சக்கரவர்த்தியாக நாட்டையாளர் நீ போதுமான வயதான பின்பதாக மனமுடித்து பார்க்கலாம் என்பதாக மனக்கோட்டை கட்டிருக்க செல்வார். கட்டிய மனக்கோட்டையெல்லாம் என்று மண்கோட்டையாக ஆறுமற்ற அனாதியாக உங்களை விட்டு நான் பிரிய போகிறேன். என்னை விட்டு நீ பிரிய போகிறாய் செல்வா. ஐயருடைய கடன் போகிறாயா? அழகான புரிவார்கள் ஐயர் நான் உனக்கு அழைத்து போகிறாயா? ஓ குழந்தைய நான் பாத்துக்கிறேன்ப்பா. வாத்துக்காரிக்கு ரெண்டு ஒரு புத்துமதிகளை சொல்லி அனுப்பி வைத்து விடு. சத்தி நீயும் போய் வர அதால ரெண்டு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு வந்து அகத்துக்கு வெகு தூரம் போகணும். அனுப்புகிறேன் தாராவதி அழுகிறாயா? ஆளாகத்தாங்க என்பவரை நிறைய இன்பத்தோடு வாழ்ந்தோம் என்று துன்பவரை நிறைய துன்பத்தோடு பிடிக்கின்றோம். அப்பா கண்ணே சாதத்திற்காக பெரிதாக சொல்லியிருக்கேன். என் அன்பு மகனை 57 அரண்மனை வைத்து நான் வாழ முடியாது. பாலாலும் தயிராலும் தேனாலும் ஊட்டி வைக்கப்பட்டு இந்த பாவி நாட்டார்கள் பசு கொண்டதாக கன்றை அடிப்படையும் என் குழந்தை என்னுடைய முன்பதாகவே தாங்கள் இப்படியெல்லாம் தாங்கள் சித்திரவதை செய்கின்றீர்கள். உங்களுடைய கழகத்தை கடத்தி சென்று என் மகளுக்கு என்னுடைய மனைவிக்கு தாங்கள் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்ய போகிறீரோ ஐயா
சிறுகுழந்தை சுவாமி மகன் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவன் என்னுடைய மகனானவன் குழந்தை இந்த நிலையில் இப்படிதான் செய்ய வேண்டும் என்பதாகத்தான் சொல்லி காலினால் காட்டினார் என் மகனானவன் என்னுடைய கடங்களால் செய்து முடிப்பாங்க சொல்லி கொடுத்தா செய்திருவாங்க இல்லையோ பொதுப்பாங்க சந்திரன் இந்த பிராமணனுக்கு 7 தாரம் ஒரு தாரத்துல கூட ஒரு புழு பூச்சி கூட இல்லப்பா அந்த குழந்தை இல்லாத காரணத்தினால இந்த குழந்தையோட அருமை பெருமை பாசம் என்னன்னே இந்த பிராமணனுக்கு தெரியாம போயிட்டு இனிமே கட்டிக்க மாட்டேன் அனுப்பி வைத்திடுவேன் செல்வா அந்நியரானவர் குழந்தை குட்டியை பிறந்த வருடத்தினால் உன்னை அடித்திருக்கின்ற இதற்கு மேல் அடிக்க மாட்டாரப்பா இதற்கு மேல் தந்தை தாய் அனைத்தையும் வந்தார் அவரால் உனக்கு எல்லாம் படிக்கணும் சிவசபா ஐயர்களை சென்று நிவாரணப்படுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கள் எத்தனை விதமான சோதனைகளை கொடுத்துட்ட போதிலும் அப்பா தந்தை நம்ம போட்ட சத்தியத்தை மறந்து விடாது என்பதை சிவசபா தானத்திலே சென்றது அன்னதானம் அதனிடம் சொன்னது நிதானத்தான் நிதானத்தோடு தானத்தை வாங்கி வழங்குவது என்பதாக சொல்லியிருக்காங்க அதாவது என்னுடைய வாழ்க்கையில 3 இடத்தில் நான் நிதானத்தை கேட்டேன் இஸ்லாமியத்தில மகாமணிவர் அன்னவர் மகன் பிறந்தநாள் என்று வந்தாரு அன்னவர் நினைத்திருந்தால் டிஸ்டிப்பினால் எவ்வளவு தெய்வத்தை முன்பு செய்திருக்கலாம் அன்னவரால் எல்லாம் முடியும் அந்த இடத்துல நிதானத்தை நான் நினைத்தேன் அன்னவர் வந்த பொழுது வந்த நாள் பரணி நட்சத்திரமாக இருக்குமோ என்பதாக இப்பதான் நினைத்து பார்த்துட்டு இருக்கிறார்கள் பரணியில் யாருக்கு எந்த பொருளையும் கொடுக்க கூடாது என்பதாக சொல்றார்கள் இரண்டாவதாக நம்முடைய 4 லட்சத்தை தர்த்தம் செய்து கொடுத்து நாட்டை விட்டு புறப்பட்டது அந்த புனர்பூச நட்சத்திரமாக இருக்குமோ என்பதாக இப்பதான் நினைத்து பார்த்துட்டு இருக்கிறார்கள் நல்ல நட்சத்திரம் தானே மன்னவா நல்ல நட்சத்திரம் தான் புனர்பூச நட்சத்திரத்தில் புதுமனை பூர்வம் பாரதி விழா நடத்துகிறார்கள் வீடு குடிப்போகிறார்கள் செய்யலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் யாருக்கும் எந்த பொருளையும் தர்மமாகவோ தானமாகவோ தானம் செய்யக்கூடாது தானம் செய்தால் இதையே நிலைமைதான் இன்று எப்படி இருக்கின்றோம் பிரதேசி கொடுத்து இப்போ இந்த நேரம் இந்த நாள் மகமாக இருக்க வேண்டும் மக நட்சத்திரம் தான் மகன் தீர்ந்தால் பெரியக்கூடிய தம்பதியில் எல்லாரும் ஒரு காலம் ஒன்று கூடிய தீர வேண்டும் தெரியும் என்று நம்முடைய விழி இப்படி இருக்கிறது இன்று நான் உங்களை விட்டு போக போகிறேன் இன்று மகம் என்கிறீர்கள் அப்படி என்றால் உங்களை நான் பார்க்க முடியுமா சுவாமி பார்த்தே தீர வேண்டும் நம்முடைய விழி இப்படி இருக்கிறது தகவல் நாளை நம்முடைய சந்திப்பு எப்படி ஆகுமோ ஆமா மகன் பிறந்த பொழுது அரண்மனையில் வாழ்ந்த சோதனை அழைத்து ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது நம்முடைய மகனுக்கு சர்வதோஷம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் மகன் எண்ணி சொல்லிட்ட பொழுது மகனுக்கு துணையாக இப்போ மகன் உனக்கு துணையாக வரட்டும் என் குழந்தைய உன்னிடத்தில் நான் அனுப்பி வைக்கிறது என் உயிர் உடல் பொருள் அனைத்துமே என்னுடைய குழந்தைதான் நாளை உனக்கு மனக்கு ஒரு சந்திப்பு வந்து இருந்தான் என் குழந்தையை திருப்பி உயிரோடு கொடுத்து விடுத்தாங்க எப்படி என்ன ஒப்படைக்கிறீர்கள் அதுபோல் உங்களை உங்கள் மகளை நான் ஒப்படைப்பேன் சுவாமி என்பவரை வேலையில் இன்பத்தோடு வாழ்ந்ததா என்று கொண்டு வந்து விட்டது நான் என்ன செய்திருக்காங்க தாங்க முடியவில்லை மன்னவா அழுகிறாயா அழாது தாராவது மாலை செய்வோம்
எள்ளும் இன்னைக்கு போல் பாலும் பருமும் போல் தேர்வு நீரும் போல் பூவும் நாரும் போல் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தது அம்மா தாராது இந்த பாவியா இருப்பேனா இல்லாமல் இந்த பாவியா மண்ணோடு மண்ணாக மறைந்து போகலாம் மாளிகிட்டு நடந்ததாக இன்று வரை தங்கள் பாதபடியில் இந்த பாவியின் காலமே கழுதி விட வேண்டும். மலைக்கோட்டை கட்டினேன் சுவாமி, நான் மலைக்கோட்டை கட்டினேனே, அதுவெல்லாம் மண்ணாய் போய்விட்டது, மண்ணாய் போய்விட்டது. தாங்கள் இருக்கிறீர்கள் என்று என் உற்றாரை மறந்தேன், உறவை மறந்தேன். ஏன் தெரியுமா மன்னவா? உற்றாரெல்லாம் தாங்களாக தெரிந்தீர்கள், ஒருவர் தாங்க தான் என்றிருந்தேன் மன்னவா. தாயை மறந்தேன், தந்தையை மறந்தேன். ஏன் தெரியுமா? தாயின் பாசம் உங்களிடம் கிடைத்தது, தந்தையின் பரிவை உங்களிடம் தான் நான் பார்த்தேன் மன்னவா. காலை எழுந்தவுடனே ஐயனே தாங்கள் கண்ணே தாராவதியே தாராவதின்னு அழைப்பீர்களே மன்னவா. இனி இந்த தாராவதியை யார் அழைக்க போகிறார்கள் சுவாமி? இந்த தாராவதியை யார் அழைக்க போகிறார்கள் மன்னவா? மகன் பிறந்த பிறகு மகனை மகனை என்று மகனை சுற்றி சுற்றி வருவீர்கள், மகன் தந்தையே தந்தையே என்று உங்களையே சுற்றி வருவானே மன்னவா. என்னுடன் அனுப்பி வைத்தால் பத்திரமாக இருப்பான் என்று என் கரம் பற்றி கொடுத்து விட்டீர்கள். என்றாவது ஒரு நாள் அம்மா உங்கள் நினைவு வந்து, அம்மா எனக்கு அப்பா வேண்டும் அம்மா, நான் அப்பாவை பார்க்க வேண்டும் என்றால் நான் என்ன மன்னவா செய்வேன்? போக வேண்டுமா மன்னவா? உங்களை விட்டு இந்த பாவி நான் போக போகிறேனா சுவாமி? உங்களை விட்டு இந்த பாவி நான் போகிறேன். ஆனாலும் எனக்காவது அந்த துணை இருக்கின்றார். அந்த கொடுக்கும் உணவை நான் உண்டு குழந்தையை துணையாக அனுப்பி வைத்து விட்டீர்கள். இனி உங்களுடைய நிலைமை என்ன மன்னவா? நடிவில்லை, காவிலை விட்டு விட செல்ல வேண்டுமா? இனி வீடு இல்லை, வாசல் இல்லை, உற்றார் இல்லை, உறவு இல்லை, உடுத்துவதற்கு துணை இல்லை, உண்பதற்கு உணவில்லாமல் நீங்கள் எப்படி கஷ்டப்படுவீர்கள் மன்னவா? எப்படியெல்லாம் கஷ்டப்பட போகிறீர்களோ தெரியவில்லை. ஏன் செய்வதாய் ஓ நான் பாவி போகிறேன்.
Mama,
பெயர் பட்டது இவ்வளவு பெரிய கெட்ட பேரா? இவ்வளவு பெரிய கெட்ட பேரா? இந்த கெட்ட பேரை சுமந்துண்டு இந்த வயதான படம்னா உன் ஆத்துக்காரி குழந்தைய அடுத்துட்டு போன அவசியமே இல்லடா. வேண்டாண்டா, அவ்வளவு பெரிய பெரிய மனுஷன்டா நாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பேரை சுமந்துள்ள அடிச்சுட்டு போன அவசியம் நேக்கல. நீ எழுதி கொடுத்த சாஸ்திரம் தான் இருக்கு. இதை கிழிச்சு கீழே கட்ட விட்டுட்டு ஆத்துக்காரி குழந்தைய அடுத்துட்டு போடப்பா. நீ ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? சொச்ச வச்சு இருக்கா? கேளு கேளு, நல்லா கேளு. உங்களை நாங்கள் யாரும் குறை சொல்லவில்லை. அதான் சொல்லிட்டு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? கிளி வளர்த்து பூனைக்கு இறை கொடுத்தது சொல்ற. அப்ப உங்க ஆத்துக்காரியில கிளி, இந்த வயதான பிராமண பூனையா? நானும் என்னுடைய மனைவிகளுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்லி அனுபவமே தவிர உங்களை நாங்கள் குறை சொல்ல முடிய மாட்டோம். என்ன சொல்லல? இல்லை சார், அது போதும். இப்படியே அழுதுண்டு அவளை அனுப்பி வைத்தா போற இடத்துல அவளுக்கு ஏதாவது வீசாதல் ஏற்படுமா? ஏற்படாது. அபசகுணமா அழுதுண்டு அனுப்பி வைக்கலாமா? அபசகுணம் இல்லையா? நானும் என்னுடைய மனைவியும் கிணவில் கூட நாங்கள் பிரிந்து வாழ்ந்ததில்லை சுவாமி. இன்று காலத்தின் கோலத்தினால் விதிவ சக்தினால் என்னுடைய ஆசை மனைவி அன்புடன் என்னை விட்டு பிரிய போகிறார்கள். அதிலிருந்து தான் அழுகிறவே தவிர திடீர்னு நீங்க பார்ப்போமோ பார்க்காம போய் விடுவோங்கிற கவலை இருக்கா நோக்கு? உண்மை சுவாமி, அந்த கவலை நோக்கு வேண்டாம்ப்பா. ஆத்துக்காரியை எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பப்ப வந்து அகத்துல பார்த்துட்டு போகலாம்டா. இந்த பிராமணன் தடை எதுவும் சொல்லல இல்ல. நீ வந்து குழந்தையும் ஆத்துக்காரி பார்த்துட்டு போனா அந்த உண்மையை கூட தான் போகிறோம். அடமா விட்டு வை. ஐயருடைய கிரகம் வரலாமா? உன்னை வந்து பார்க்கலாமா? நான் அழாமல் தங்களுக்கு எப்பொழுதெல்லாம் விழி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை வந்து பார்க்கலாம். அழாதீர்கள் சுவாமி, ஐயனை எழுதுக்கொண்டு அனுப்ப வேண்டாம். சரி, ஐயர் கோபிக்கின்றார். சரிப்பா, ஐயருடைய கிரகம். ஓ வாடி வாடி வாடா பண்டபாதி சுவாமி, அன்னையில் கிழக்கு முகமாக வரை செய்து கிழக்கல் கொண்டையில் பூச்சோடி குமரிக்க என்பது அதை நினைத்து அருந்தனை பார்த்து அக்கினியவற்றால் சிறைக்க தொட்டு நான் தாலி கட்டப்பட்டவருடைய மகனை நான் தொட்டு பசுவதற்கு இந்த பாட்டி நான் சுவாகத்தை செய்தவரா. ஆண்டவனே, ஐயா, என்னுடைய மனைவி சந்திர லோகத்துல அவ ஆடு மாடு கையில மாத்தி கொடுத்துட்டு தொடுவாளா? தொட மாட்டாளா? அதை விட எப்ப அவ ஏன் கம்பளை பிடிச்சு கொடுத்தியோ அப்பவே அவளுக்கு நோக்குள்ள ஒரு முடிஞ்சிட்டுதான். நீ என்னமோ புதுசா கொண்டையில பூச்சோடி கோழை கண்ணால மெய்யது அட்டையில கிழக்கு பக்கமா அவரை வச்சு தாலி கட்டணும்னு சொல்லிட்டு இருக்க பெருசா. நீ தான் ஒரு ஆத்துக்காரிய கொண்டையில குண்டியில காத்தடிக்க விட்டாளா? அவ குண்டியில நல்லா காத்தடிக்க விட்டுட்டியடா. இன்னும் அந்த காத்துக்காரி கிடைக்கிற தொடக்கூடாதுடா. தொட்டது கெட்ட சொன்னதும் போக ஒரு வார்த்தை சொன்னான். இப்பவே அவன் முந்தனையை பிடிச்சுண்டு இவன் தேவி அவன் நாதாங்கிறா. என்ன நினைச்சுட்டு இருக்கு? வயதான பிராமணா ஏமாத்துண்டு அகத்துல வந்து நல்லா நீங்க தங்கிட்டு கொட்டிக்கலான்னு பாக்குறியாடா? அகத்து பக்கமே நீ வரக்கூடாது. வந்த ஆமா ஐயா, எதுக்கிட்ட காலை பிடிக்கிறேன்? அன்பு மனைவி ஐயா, ஆசை மகன் ஐயா, உங்களுடைய இறைவ வந்து என்னுடைய மனைவி மனிதனை பார்த்து விட்டு ஒரே ஒரு முறை என்னை மன்னித்து ஒரு முறை பார்க்கணும். ஒரு முறை இத்தனை வருஷமா அவ ஓம் கூட தானே
பண்ணி விட்டுருந்தா என்னத்தை பார்த்து கிடிச்சிருந்தா ஒரு முறை பார்த்து கிடிக்கிறதுக்கு இவன் எதுக்கு ஒரு முறை பார்க்கணும்னு சொல்றான்னா அகத்தை வந்து என்ன பார்த்துட்டு இந்த வயதான பிராமணன் இல்லாத நேரத்துல அவ ஆத்துக்கரை குழந்தை அழைத்துட்டு ஓடிடலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு அக்கரகாரம் இருக்கிற இடமே தெரியக்கூடாது. அவ வலிமையால் மறைக்கணும். இவன் மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறது போல அவன் ஆத்துக்காரி குழந்தை அழைத்துட்டு ஓடிடணும். படவா அகத்து பக்கம் வந்துட்டு தோலை உரிச்சு தோலை விட்டுருவான். தாத்தா தாத்தா ஒரு செகண்ட் இருங்க, அப்படியே செந்தூர் வந்துட்டு போங்க. சந்தோஷா எதுக்குடா? தோல் உருகிதான். நான் என்ன தோல் உரிக்கிறேன்னு சொன்னவங்களுக்கு மாட்டு தோல் பண்ணி தோல் இவன் தோல் தான் உரிக்கிறேன்னு சொன்ன தோலியா? நீ சத்தம் போட்ட சேர்த்து வச்சு ஹோல் தோலை உரிச்சு வடதாத்தாரி போயிட்டு அதுதான் சூத்த பத்தியா சேனாடி சேனக்கு வர மாதிரியா? சகோதரனுக்கு சகோதரியாகவும் என் உயிரோடு இறந்தவரே அம்மா தகாவதி தாய்க்கு பின்பதாக தாரம் என்பதாக சொல்வார்கள் ஆண்டவரே. சம்சாரம் போனால் மனிதனுடைய வாழ்க்கையில் சகலமும் போய்விட்டது என்பதாக சொல்வார்களே. அதிகமான நேரத்தில்
ஆசை மனைவி இருக்கு ஆரம்பத்தில் அனாதியாக நான் கத்துக்கிட்டேனே நான் எங்க போவேன் எனக்கு யாரே தெரியும் இந்த பாதையில எப்படி நான் வாழ போறேன் ஆண்டவரே ஆண்டவரே மறுமலை என் கண்ணுக்கு கண்ணாகி கருத்துக்கு கருத்தாகி உடலுக்கு வீடாகி உண்மையில் பொருளாகி பதிச்சொல் தரப்பா கணவனுக்கு பெண்தோக்கி முன்னேறக்கூடிய பெரிய அன்புடையாக அறிவுடையாக பண்புடையாக என் சொற்களையாக என் சொல்லுக்கு மனைவி அமைவதெல்லாம் இடம் கொடுக்கப்பட்ட வரவன்பதாக சொன்னார்கள் என் அன்பு மனைவியாக காசை வாழ்கிறதும் என்னை கட்டிலிருந்து சென்று விட்டாலே அப்பா ஐயருடைய இடத்தை சென்று எப்படி வாழ்கிறாரோ என்னென்ன சித்திரவதையெல்லாம் அனுபவிக்க போகிறாரோ அம்மா அதாவது அம்மா ஐயோ ஒரு நாள் சென்று விட்டார்கள் என் ஆசை மகனானவன் ஐயருடைய இடத்தில் அப்பா 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 என்று அழைக்கப்பட்ட திருநாள் ஐயர் இடத்தை சென்று யாரையும் தந்தை என்பதாக அழைக்க போகிறேன் என்பதாக என்னுடைய ஆசை மகனானவன் வரமாக வரவிருந்து தமமாக தமிழ்ந்து
தமத்தினால் பெற்றெடுக்கப்பட்ட ஒரே குழந்தை என்னுடைய ஆசை மகனாரன் எப்படி வாழ்கிறானா என்னுடைய இடத்தில் சென்று அப்பா தந்தையே எப்போது ஆரண அடைக்க போறோம் அப்பான்னு சொல்லி போனாங்க. கண்ணே ரோஜிதா அப்பா என்னை பிரிந்து மருந்து சென்று விட்டிய மகனே, உங்களை நான் பிரிந்து நடனமாக நான் மாறி வாயிலிருந்து பூமியாக கண்ணிருந்த குருடனாக காதிலிருந்து திருடனாக கைகால் இருந்து விடுவதை போல் ஆர்வற்ற அனாதையாக பஞ்சையாக பகவேசி மூலத்திலிருந்து காசிமார்களும் 64 வீதி சுற்றி வரப்ப ஒரே ஒரு என் அன்பு மகனை ஆசைப்பதை பார்ப்பேன். இந்த பாதை நான் பார்க்காமல் மண்ணோடு மண்ணாக மறைத்து போடுறேன். அண்டோனே ஒரு கருணையே கருணையாக ஏன் செய்வேன் அப்பா இறைவா. காசி மாநகர் வந்தால் உன்னுடைய காலடி வணங்கினார். என்னுடைய கடலில் சித்திருந்து என்பதாக ஓடி வந்தனால் நான் கட்டிய மனக்கோட்டையில் அந்த மனக்கோட்டையை அழித்து ஆறுமற்ற அனாதியாக என்ன புலந்து வைத்து விட்டாங்க. உன் கருணையே கருணை பரமேஸ்வரன், உன் கருணையே கருணை ஆண்டவனே. காசியை தேடி வந்தேன் நீதிக்காக மாட்டவர் சத்தியம் சத்தியம் என்று சொன்ன சொற்களுக்காக ஒரே ஒரு வார்த்தைக்காக எதையெல்லாம் நடக்கிறாரோ அதையெல்லாம் நடந்த காசி மாநகர் வந்தார். என்னுடைய கடமை சேர்ந்து விடும் என்பதாக ஓடி வந்தவர் என்று மனிதர்களை பிரிந்து மகாபாவிய ஆறுமற்ற அனாதியாக ஆளுகிறவே ஆண்டவரே சத்தியமே இந்த காசி மாநகரத்தில் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்காக என்னுடைய மனைவி கொடுத்திருக்கின்றேன். இந்த காசி மாநகரத்தில் என்னை விடுத்த கடனிச்சை என்றோ Yeah.
அடிச்சுக்கிறேன் உனக்கு என்னடா